பிஜேபியுடைய ஆசீர்வாதமும் நல்லாதரவும் இந்த 2 ஃபேக்ஷன்ல யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கும், அது உறுதி. முதல்வர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்தவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர், எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மார்டின் கிறிஸ்தவர், இன்னைக்கு ஏடிஎம்கே ஃபேக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற லீமாரோஸ் ஒரு கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அது நன்றாக தெரிகிறது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன திமுக தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு திமுகவாக திகழக்கூடிய விஜய் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், இதை மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் ஆதரவுடன் கூடிய விஜய் அரசை எதிர்க்க வேண்டிய பிஜேபி நம்பிக்கை தீர்மானத்தின் போது நடுநிலை வகித்திருக்கிறது. எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வகிக்கின்றோம். இது அதிர்ச்சியாக உள்ளது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிராக சி.வி. சண்முகம் குழு செயல்பட்டு இருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வழியா விஜயனுடைய ட்ரஸ்ட் ஓட் நடந்து முடிந்திருக்கிறது. எல்லாரும் எதிர்பார்த்தது போல அவருடைய அரசுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. அவர் முதல்வராக தொடர்கிறார். இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, அத்தனை பேரும் எதிர்பார்த்ததுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சி.வி. சண்முகம் குழுவினர் அதிமுகவின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்ததுதான். இப்போ கட்சிதாவல் தடை சட்டத்தை இந்த விதமான நடவடிக்கை அட்ராக்ட் பண்ணுமா இல்லையா, இனி என்ன நடக்கும் அப்படிங்கறதா. பட் இந்த கட்சிதாவல் தடை சட்டத்திற்கு இது என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்ப நேற்றைக்கு சி.வி. சண்முகம் இல்லத்துக்கே முதல்வர் விஜய் சென்றிருந்தார். அங்க அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய தரப்பை சார்ந்த ஒரு 5-6 பேருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று விஜயிடம் கேட்டதாகவும், அதற்கு விஜய் எந்த விதமான உத்தரவாதத்தையும் உறுதிமொழியும் தரவில்லை என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அவர் கிளைம் பண்ணியிருக்கிறார் சி.வி. சண்முகம். பட் அதே நேரத்துல விஜய் ஒரு நான் கமிட்டலாவே ஆன்சர் பண்ணி இருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக இந்த ஃபேக்ஷன் சப்போர்ட் தராத நிலையிலேயே ஆல்ரெடி விஜய் அட்டைன்ட் மெஜாரிட்டி. பட் அதே நேரத்துல இப்ப சப்போர்ட் தந்திருக்கா இந்த 2 எம்எல்ஏ 5 எம்எல்ஏக்கள் இப்படி சின்ன சின்ன குழுவாத்தான் இருக்கு. இதுல ஏதாவது லேசா ஒரு 2 கட்சி காலவாரி விட்டா கூட ஆட்சிக்கு வந்துடும். அதே நேரத்துல சி.வி. சண்முகம் தரப்புல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் கிடைச்சால் 5 வருஷத்துக்கு வண்டியை ஓட்டுறது ரொம்ப சுலபம். இதெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு. அப்படிங்கிறப்ப அவங்கள உள்ள வச்சுக்கலாம். அவங்களுக்கு தேவையான அமைச்சர் பதவி அதை கொடுத்துட்டா அது சரியா போயிடும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிந்து இருக்கிறது. அதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்லி ஆகணும். இந்த ஏடிஎம்கே தரப்பு இவ்வளவு பெரிய சப்போர்ட்டோட இந்த தாவேகா கூட்டணிக்குள்ள வருவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் ரசிக்கவில்லை என்று கேள்விப்படுகிறோம். ஏன்னா அவங்க உள்ள வந்தாச்சுன்னா இந்த 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அவங்க சப்போர்ட் வந்தாச்சுன்னா ஒரு கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லாட்டி ஐயுஎம்எலோ அவங்க டிக்டேட் பண்றதெல்லாம் கேட்டாக வேண்டும் என்கிற அவசியம் விஜய்க்கு இருக்காது. அதனால அவங்களுடைய கிரிப்பு பறிபோகிறது. அதனால ஏடிஎம்கே ஒரு ஃபேக்ஷன் உள்ள வர்றத அந்த சிறிய கட்சிகள் விரும்பவில்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இந்த விதமான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அதில் விஜய் போதுமான அளவுக்கு பலத்துடன் அவருடைய அரசு தொடரும் என்கிற அந்த முடிவினை, அந்த ரிசல்ட்டை எட்டி இருக்கிறார். இப்ப இனி கட்சிதாவல் தடை சட்டத்துக்கு வருவோம். கட்சிதாவல் தடை சட்டத்தின்படி 2 பங்குக்கும் மேலான எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சியினுடைய ஃபேக்ஷன் கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ இல்லாட்டி கட்சியை விட்டோ பிரிந்தோ என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அந்த எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ பதவி இழக்க மாட்டார்கள். சோ கேப் என்ன அப்படின்னா 2/3. இந்த 2/3 இருக்கணும். 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா 20 பேர் மொத்தமா ஒரு கட்சியை விட்டு வெளியில அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த 20 பேரும் எம்எல்ஏ பதவியை இழக்க தேவையில்லை. ஆனால் அந்த 20க்கு 1 குறைஞ்சால் கூட கட்சிதாவல் சட்டத்தின்படி அத்தனை பேரும் பதவி இழக்க வேண்டியிருக்கும். எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏடிஎம்கேக்கு மொத்தம் 47. இப்போ 2/3 அதுக்கு மேலையும்னா 32 அதுக்கு மேல இருக்கணும். இப்ப நாம கேள்விப்படுறது என்னன்னா, சி.வி. சண்முகம் குழுவுல சி.வி. சண்முகத்தையும் சேர்த்தே மொத்தம் 27 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இல்லாட்டி 28 இருக்கலாம். இவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ 30 கூட அது தொடரல. அதனால டெஃபினிட்டா திஸ் வில் அட்ராக்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அல்ல சந்தேகம் இல்லை. அப்போ இவருடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் கட்சியின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிராக
அதிமுகவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விடுத்த அந்த கொறடா உத்தரவுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே தரப்புனா நான் எடப்பாடியார் தரப்ப சொல்றேன். எடப்பாடியார் தரப்புல அவங்க ஒரு வேண்டுகோள் கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுப்பார்கள். அதே நேரத்துல சிவி சண்முகம் குழு அவங்க ஒரு கொறடா உத்தரவை பிறப்பிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா விஜயுடைய கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பது அப்படின்னு. இப்போ எங்களுடைய கொறடா உத்தரவுக்கு எதிராக எடப்பாடியாருடைய ஃபேக்ஷன் செயல்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கடிதத்தை கொடுப்பாங்க, போட்டிக்கு ஒரு கடிதத்தை கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறது எடப்பாடியார் தான். நேற்றைக்கு முந்தா நேற்றுக்கெல்லாம் சிவி சண்முகம் பேசுறப்போ எடப்பாடியார் உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தார். ஏன் எடப்பாடியார்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு? ஏன் அவரே நினைச்சா பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதானே, ஏன் செய்ய முடியல? காரணம் ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடியார் தான். அதை சிவி சண்முகமும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கறத அவர் தெளிவாக சொல்லுகிறார். கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களை நாங்கள் கழக பொதுக்குழுவை விரைந்து கூட்டுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் கடிதத்தை கொடுப்பாங்க. இப்ப நான் நேற்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற ஒரு சட்ட வல்லுநரிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆளாளுக்கு போட்டிக்கு கடிதம் கொடுப்பாங்க. அப்படி கடிதம் கொடுத்ததற்கு பிறகு முடிவெடுப்பதற்கு 90 நாட்கள் வரை சபாநாயகர் நேரம் எடுத்துக் கொள்ளலாம். ஒருவேளை 90 நாட்களுக்கு அப்புறமா அப்படியே கடப்புல கடந்தால் அப்ப அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்க. இது ஒரு கேஸ் போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் திடீர்னு அமைச்சராக போறாங்க அப்படின்னா அப்ப இம்மிடியட்டா கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகும். இப்ப எடப்பாடியார் தரப்புல அது சேலஞ்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு அமைச்சரா பதவி ஏற்க போகிறார். ஒருவேளை ஆன்டி டிஃபெக்ஷன் லா செல்லுபடி ஆகும்னு தீர்ப்பு வந்தால் அவர் பதவி இழக்க வேண்டி இருக்கும். சோ ஒரு தகுதி இழப்பை, பதவி இழப்பை எதிர்நோக்கி இருக்கிற ஒருவர் எப்படி அமைச்சராகலாம், அமைச்சர் பொறுப்பை எப்படி ஏற்கலாம் அப்படின்னு கேட்டு இந்த வழக்கை அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு பிரஷர் கொடுக்கலாம். நீதியரசர் அதுக்கு உடன்பட்டால் அதை அவசர வழக்காக விசாரிக்க முடியும். அப்ப தீர்ப்பும் கொஞ்சம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, திரும்பவும் அதிமுகவும் அதிமுகவின் போட்டி குழுவும் நீதிமன்றத்தை சுற்றி வர இருக்கின்றன. திரும்பவும் நீதிமன்றத்துக்கு கதவை தட்ட போறாங்க. இந்த மாதிரி நீதிமன்றத்தை சுற்றி சுற்றி வருவாங்க. இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தெரியும். 18 எம்எல்ஏக்களோட டிடிவி தினகரன் வெளியே போனப்போ தொடர்ந்து அவர்கள் மாறி 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 கோர்ட்டு கேஸா போயிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தான் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு மாறி மாறி வழக்கு போட்டு அது கேஸ் அது இதுன்னு போயிட்டே இருந்தது. கடைசியில் தாக்கு பிடிக்க முடியாமல் இன்னைக்கு ஓபிஎஸ் திமுக ஐக்கியமாகி விட்டார். இப்ப இதெல்லாம் ஓஞ்சிருக்கிற நிலையில இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி முறை இப்ப இனிமே அவங்க கேஸ் அது இதுன்னு நீதிமன்றத்தை சுத்தி வரப்போகிறார்கள். அவர்களை துரத்தி கொண்டு எடப்பாடி தரப்பு நீதிமன்றத்தை சுற்றி வர இருக்கிறது. திரும்பவும் இப்போ நீதிமன்றத்துல அதிமுக பால் வந்து விழுந்திருக்கிறது. இப்ப நீதிமன்றம் என்ன டிசைட் பண்ணுமோ அது எப்ப டிசைட் பண்ணும்னு அதுவும் தெரியாது. இதுல எலெக்ஷன் வருதுன்னு வைங்க. இப்போ ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வருது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர்றப்பதான் எல்லா சிக்கலும் வரும். என்னன்னா, எடப்பாடியார் தலைமையிலான அந்த அதிமுக அவங்க தரப்பு வேட்பாளர்களை அறிவிப்பாங்க. அப்போ போட்டிக்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்கும். அப்போ இவர் இரட்டை இலை சின்னத்துல நிக்கணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் வேண்டும், நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்ப சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த இரட்டை இலைக்கான ஒரு சண்டை ஆரம்பமாகும். அது மீண்டும் ஒரு சட்ட போராட்டமாக வெடிக்கும். இப்ப இந்த இரட்டை இலை கோரி உடனே அவங்க டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போடுவாங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணைய வரம்புக்குள்ள வரக்கூடியது. ஸோ அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் டெல்லி ஹைகோர்ட் தான். உடனே அங்க போய் அவங்க கேஸ் போடுவாங்க. விரைவிலேயே அந்த உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி இரட்டை இலைக்கான ஒரு போராட்டம், சட்ட போராட்டம் வெடிக்கும். அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான்
செல்லுபடியாகும். இப்ப இறுதி வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இது ஒரு கேள்வி இருக்கு. இப்பவே நம்ம கணிச்சிட முடியாது. ஏன்னா சட்டம், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இத்தனையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் உத்தேசமா ஒன்னு சொல்லலாம். என்னன்னா, தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுல பிஜேபியினுடைய, ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ பிஜேபியினுடைய ஆசீர்வாதமும் நல்லாதரவும் இந்த 2 ஃபேக்ஷன்ல யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கும், அது உறுதி. சிவி சண்முகம் திட்டவட்டமாக பிஜேபியை எதிர்த்தே பேசுகிறார். பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் நாங்கள் இப்போது இல்லை, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி முடிந்து விட்டதுன்னு அப்படி அவர் சொல்லுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இந்த வார்த்தையை அதிமுக ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடியார் சொல்லல. எடப்பாடியாருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நாம 47 பேரும் ஒற்றுமையா இருந்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கிறப்போ எப்போதுமே முடிந்தவரை மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியோடு நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருப்பதுதான் நமக்கு நல்லது, பாதுகாப்பு. அதனால பிஜேபியை விட்டு வெளியில போகக்கூடாது, என்டிஏவில் தான் நான் தொடர வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடியாரின் நிலைப்பாடாக இருக்கிறது. சிவி சண்முகம் என்ன சொல்லுகிறார்னா, இப்போது ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றத்தை பயன்படுத்தியேனும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது பிஜேபி தலைமையிலான என்டிஏ விட்டு நாம் வெளியேற வேண்டும், அதற்கு இதுவே ஏற்ற தருணம்னு அவர் சொல்லுகிறார். அப்போ பிஜேபியை எடப்பாடியார் சப்போர்ட் பண்ணுகிறார். எனவே பிஜேபியும் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணும். அமித்ஷா மோடியினுடைய ஆதரவு எடப்பாடியாருக்கு இருக்கும். அத்தகைய ஆதரவு எதுவும் சிவி சண்முகத்துக்கு இருக்காது, எஸ்பி வேலுமணிக்கு இருக்காது, லீமா ரோஸுக்கு இருக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இதை வச்சு இந்த மொத்த கேஸும் எந்த டைரக்ஷன்ல போக எப்படி முடியுங்கிறத ஓரளவுக்கு யூகிக்க முடியும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபி நடுநிலை வகித்திருக்கிறதே. விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வைக்கப் போவதாக பிஜேபி அறிவித்தது. நடுநிலை வகிப்பது என்பது விஜயை ஆதரிப்பதற்கு சமமானதாகும். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க பிஜேபியை பாசிச சக்தி என்றும் கொள்கை எதிரி என்றும் கூறியவர் விஜய். காங்கிரஸ் ஆதரவுடன் கூடிய விஜய் அரசை எதிர்க்க வேண்டிய பிஜேபி நம்பிக்கை தீர்மானத்தின் போது நடுநிலை வகித்திருக்கிறது. இது அதிர்ச்சியாக உள்ளது. எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜய்க்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என பிஜேபி முடிவெடுத்தது ஏன்? புரியாத புதிராக உள்ளது. பிஜேபியின் பொருத்தமற்ற இந்த முடிவு தேவையில்லாத யூகங்களையும் பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பிவிட்டுள்ளது. அண்மை காலமாக பல விஷயங்கள் கிறிஸ்தவ மயமாகி வருகின்றனவே, கவனித்தீர்களா? எஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசுடைய முதல்வரே ஒரு கிறிஸ்தவர். சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழக வரலாற்றின் முதல் கிறிஸ்தவ முதல்வர் சி ஜோசப் விஜய் தான். இன்னும் சொல்ல போனால் முதல் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த முதல்வரும் அவர்தான். சோ அவர் ஒரு கிறிஸ்தவர். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிவித்துக் கொண்டவர். நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்திருக்கேன், அதனால நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கிறப்போ சங்கிகளுக்கு வயிறு எரியுமே என்று கூறியவர் அவர்தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு பின்னால சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவரும் ஒரு கிறிஸ்தவர். சட்டசபையை கண்ட்ரோல்ல வைக்கிற பொறுப்புல ஒரு 5 ஆண்டு காலமாக கிறிஸ்தவர் தான் இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இன்னொரு கிறிஸ்தவர் வருகிறார். சோ அசம்பிளியை கண்ட்ரோல் பண்ற பொறுப்புல ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்படாத விதியாக தொடர்கிறது. இத தற்செயல்னு சொல்றதா இல்லாட்டி இதுக்கு பின்னால ஏதேனும் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கா? யோசிச்சு பார்க்க. சரி, அதை தாண்டி இப்போ இந்த விஜய் அரசு வருவதற்காக ஃபண்டிங், அதற்காக மிகவும்
செலவு செய்தவர் அப்படின்னு கூறப்படுகிற, நமக்கு தெரியாது, என்கிட்ட அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி கூறப்படுகிற மார்ட்டின், லாட்ரி மன்னன் மார்ட்டின், அவர் ஒரு கிறிஸ்தவர். பதவியேற்பு நிகழ்வன்றைக்கு அவர் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவருடைய மனைவி லீமா ரோஸ், அவரை அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்ததே எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணியினுடைய நிர்பந்தத்தின் பேர்ல தான் அவருக்கு லால்குடியில எடப்பாடியார் சீட்டு கொடுத்தார். அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான இந்த அதிமுக ஃபேக்ஷன் இருக்கு, அதுல இருக்க அத்தனை பேருக்கும் லட்சுமி கடாட்சம் லீமா ரோஸ் மூலம் தான் கிடைத்து வருகிறது அப்படின்னு ஏடிஎம்கே உள்வட்டாரங்களை சார்ந்தவர்களே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். எல்லாம் நான் கேள்விப்பட்டது. சோ மொத்தமா அந்த விஜயனுடைய அரசுக்கான சப்போர்ட், அதற்கான விலை, இது எல்லாவற்றையும் மார்ட்டின் குரூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா எப்படின்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா பற்றி அவருடைய மைத்துனரும் புதுச்சேரியில் இருக்கிற லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவருமான சார்லஸ் ஓப்பனா நிருபத்தை ஒரு தகவல் சொல்றார். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஜய் ஆதவ அர்ஜுனா கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, அவர் சாப்பிட்டு போயிடுவார் அப்படி ஓப்பனா சொல்லுகிறார். அவருடைய உறவினர் சொல்லுகிறார், நான் சொல்லல. சோ இப்ப டோட்டலா பாருங்க, முதல்வர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்தவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர், இது எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மார்ட்டின் கிறிஸ்தவர். அதே போல இன்னைக்கு ஏடிஎம்கே ஃபேக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற, அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டு இருக்கிற லீமா ரோஸ் ஒரு கிறிஸ்தவர். அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அளவுல ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அது நன்றாக தெரிகிறது. இதுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ்ல இதுதான் நடந்தது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கும் கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் பெருமளவு உதவியாக இருந்தன. நான் போன வருஷம் இந்த ஜூன் மாதத்தை ஒட்டி ஒரு 2 வார காலத்துக்கு பவன் கல்யாண் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். ஒரு சில விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அவர் என்னை அழைத்து இருந்தார். நான் ஹைதராபாத்லயும் விஜயவாடாலையும் அவர் கூடவே தான் இருந்தேன். அப்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பவன் கல்யாண் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சார் இந்த ஜெகன்மோகன் ஆட்சியில அந்த 5 வருஷத்துல மட்டும் ஆந்திர பிரதேஷ்ல 53 லட்சம் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆனாங்க சார். இந்தியாவிலேயே கன்வர்ஷன் அலார்மிங்கா ரொம்ப அதிகமா இருந்தது ஆந்திர பிரதேஷ்ல. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அந்த 5 ஆண்டு காலம், அதுலதான் மோடியுடைய கவர்மெண்ட் ரொம்ப எரிச்சல் அடைந்தது. ஆரம்பத்துல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒரு நட்போட இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பின் காரணமாக இந்த நட்பு இருந்தது. ஆனால் எரிச்சல் அடைவதற்கு காரணம் கண்மூடித்தனமான ஒரு கன்வர்ஷன்ஸ், மத மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. அது மொத்த டெமோகிராஃபியை மாத்திரும் போல இருந்தது. 5 ஆண்டுகளுக்குள்ள 53 லட்சம் பேர், அரை கோடிக்கும் அதிகமானவர்கள் அப்படின்னா அது எப்படிப்பட்ட எண்ணிக்கை? திரும்ப அவங்களை மீட்டு திரும்ப இந்து சமயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? ஏன் கொண்டு வர முடியாமலே கூட போகலாம். மொத்த டெமோகிராஃபியவே மாற்றுவதற்கான ஒரு சதி அந்த 5 ஆண்டுக்குள் நடந்தது சார் அப்படின்னு பவன் என்னிடம் சொன்னார். இப்போ ஆந்திரத்துல கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்ததோ அது தமிழகத்தில் இனிமேல் நடக்கலாம், அதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கவலையாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய டெமோகிராஃபியை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சனாதனத்தை ஒழிப்போம் என்று சட்டப்பேரவையில் வைத்து பேசியிருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஏற்கனவே அவர் இது போல டெங்குவை போல் மலேரியாவை போல் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதற்காக அவருடைய அந்த வார்த்தைகளை எதிர்த்து அவருக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். இப்போது சட்டப்பேரவைக்குள் அதே விதமாக பேசி இருக்கிறார். இதுல ஒண்ணு இருக்கு, இவங்க ஏன் சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதாவது தமிழக அரசு போட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்லயே ஹிந்து சமயத்துக்கான மற்ற பெயர்கள் அப்படின்னு சொல்றப்போ சனாதன தர்மம் அப்படின்னு வருது. சனாதனம் என்பதும் ஹிந்து சமயம் என்பது ஒன்றுதான். ஆனா இவங்க மெனக்கிட்டு சனாதனம் சனாதனம்னே சொல்றாங்க. இந்த ரொம்ப தீவிரப்படுத்தி இந்த வார்த்தையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்த பெருமை திருமாவளவனை சாரும். ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடே நடத்தினார். ஏன் அப்படி சொல்லணும்? என்ன காரணம்னா அதுக்கு பேரலல் ஹிந்து சமயம் அப்படிங்கறதான்.
ஆனால் இந்து சமயத்தை ஒழிப்போம்னு யாராலும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழகத்துல 89% பேர் இந்துக்கள். இன்னைக்கு விஜயனுடைய கட்சியா இருக்கட்டும், இல்லாட்டி டிஎம்கேயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மொத்த மெம்பர்ஸ்ல 90-95% பேர் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். அப்படின்னா இந்து சமயம்னா டக்குனு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நீங்க இந்து சமயத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டால் ஹிந்துக்கள் இவர்களுக்கு எதிராக ஒன்று திரள ஆரம்பித்து விடுவார்கள். ஹிந்து போலரைசேஷனை இவங்களே கொண்டு வந்துருவாங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய மனசுல இருக்கிறது ஹிந்து சமயத்தை ஒழிக்கணும். ஆனால் ஹிந்து சமயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறத வெளிப்படையாகவும் சொல்லக்கூடாது, அது மக்களுக்கு புரியவும் கூடாது. அதுக்காக இவர்கள் என்ன செய்தா, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது. சனாதனம் என்பது ஹிந்து சமயத்தின் இன்னொரு பெயர் அப்படிங்கிறது மக்களுக்கு பரவலா தெரியாது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஹிந்து சமயத்தை ஒழிப்போம் என்பதுதான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. அதனால தான் சனாதனத்தை ஒழிப்போம் அவர் சொல்லி வருகிறார். ஆனால் அவருடைய உண்மையில அவர் மனசுல இருக்கிறது இந்து சமயத்தை ஒழிக்கணுங்கிறதா. அது அந்த வார்த்தையிலே சொல்லிட்டால் மக்களுக்கு புரிஞ்சு போகும். அப்புறம் இந்துக்களுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்காது, இந்துக்கள் விழிப்படைந்து விடுவார்கள். அதுக்காக இந்த சனாதனம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஹிந்து சமயத்தை கொஞ்சம் கொஞ்சமா பதறி கொண்டிருப்பது. இதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு திட்டம். இப்ப இதுக்கு பிஜேபி செய்தி தொடர்பாளர் ஷாஷித் பூனாவாலா ஒரு கடுமையான ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்கிறார், பதிலடி கொடுத்திருக்கிறார். உங்களை ஏற்கனவே நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க, இந்த தடவை தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கிறீர்கள், தோல்வி அடைந்தும் உங்களுக்கு புத்தி வரவில்லையா அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். ஆனால் ஷேஷாத் பூனாவாலா தமிழகத்தில் இருக்க அரசியல் நிகழ்வை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன திமுக தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு திமுகவாக திகழக்கூடிய விஜய் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. விஜயனுடைய தாவேகாவுக்கும் திமுகவுக்கு இடையில கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ தத்துவார்த்த அடிப்படையிலேயோ எந்த வித்தியாசமும் கிடையாது. திமுக எந்த அளவுக்கு பெரியாரை கொண்டாடுகிறதோ அந்த அளவுக்கு விஜயும் கொண்டாட போகிறார். வீரமணி கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார், அண்ணாவை கொண்டாட போகிறார், எல்லாமே உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துல டிஎம் கேட்டது விஜய் மாறுபடுகிறான்னு ஏதேனும் ஒரு இஷ்யூ சொல்லுங்க. சமூக நீதியாகட்டும், ஹிந்தி எதிர்ப்பாகட்டும், இன்னும் என்னென்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்துல அவர் திமுகவிடமிருந்து கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக விஜய் மாறுபடுகிறார் ஒன்ன சொல்லுங்க. விஜயுடைய தாவேகா என்பது இன்னொரு திமுக, இதுதான் உண்மை. இனிமே எதிர்காலத்துல திமுக எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு திமுக ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. முன்னால திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு இடையில தான் இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுங்கிற ஒரு போட்டா போட்டி எல்லாமே இருந்தது. இப்ப ஏடிஎம்கே ஒரு பெரும் குழப்பத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த கட்சி இப்ப தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய, தன்னுடைய இருத்தலுக்கே போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதுனால இப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது, எதிர்கால தமிழ்நாடு அப்படிங்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்கு இடையிலான பிளே கிரவுண்ட் மாதிரி மாறலாம். அதுக்கான சாத்தியங்கள் உண்டு. அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியில யாரு எதிர்காலத்துல ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு திமுகவாகத்தான் இருக்கும். இப்ப அண்ணா திமுக டிஎம்கேல இருந்து வந்தாலும் கூட டிஎம்கேக்கு அண்ணா திமுகவுக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்ப டிஎம்கே போல அண்ணா திமுக இந்து கடவுளர்களை இழிவு செய்தது கிடையாது, இந்துக்களை இழிவு செய்தது கிடையாது. இந்துக்களாய் இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து அது களமாடியது கிடையாது. அதே போல இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அதிமுக செயல்பட்டது கிடையாது, தேசியத்துக்கு எதிராக அது செயல்பட்டது கிடையாது, இந்திய இறையாண்மை குறித்து அது கேள்வி எழுப்பியது கிடையாது, மத்திய அரசு ஒன்றிய அரசு என்று அது சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இடையில இருக்க மிகப்பெரிய வித்தியாசம். இந்த மாதிரி வித்தியாசத்தை நீங்க டிஎம்கேக்கு தாவேகாக்கு இடையில கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் சொன்னேன் தாவேகாங்கிறது இன்னொரு டிஎம்கே அப்படின்னு. அதனால இதுல என்ன நடந்திருக்குன்னா அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ டிஎம்கே வீழ்த்துறோம்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு, டிஎம்கே எதிர்க்கிறோம், டிஎம்கே ஆட்சியை தூக்கி எறிகிறோம் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இன்னொரு டிஎம்கே மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. இப்ப டிஎம்கே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொன்னா ஆதவர்ஜனாவும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். சொல்லாடல்ல கூட பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. சோ உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம்னு சட்டப்பேரவையிலே வச்சு பேசினது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆக்சுவலா அந்த மாதிரி பேசினதை இம்மிடியட்டா அவை குறிப்பிலிருந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கணும், அதாவது நீக்கி இருக்கணும். அதுவும் நடக்கல. அப்படின்னா
என்ன அர்த்தம்? உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னது சட்டப்பேரவை தலைவரால் ஏற்கப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நேற்றைக்கு புரோட்டம் ஸ்பீக்கர் இருந்தார் கருப்பையா, அவரால் ஏற்கப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவை குறிப்பில நீக்கலையே. இதுக்கு முன்னால ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் இப்போ சட்டப்பேரவையில் பேச தொடங்கி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் எப்ப பேசினாலும் சரி அது அவருக்கு வீழ்ச்சியைத்தான் தரும். அவர் நீட்டை பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினார். கடந்த 5 ஆண்டு காலமாக அதை வச்சே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீட்டை ஒழிக்கிற அவசியம் உங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்களே, எப்போ ஒழிக்க போறீங்க, எப்போ ஒழிக்க போறீங்க. அதே போல சனாதனத்தை ஒழிப்போம்னு ஏற்கனவே சொன்னார். பல மாநிலங்கள்ல அவர் வழக்குகளை எதிர்கொண்டார். இப்ப சட்டப்பேரவையில் வைத்தே அதே விதமாக வாய் திறந்திருக்கிறார். அவர் நிறைய சவால்களை எதிர்கொள்வார். என்றாலும் இப்ப இருக்கிற அந்த டோட்டல் அரசு, எதிர்கட்சி, சட்டப்பேரவை, இதனுடைய என்டையர் கிளைமேட்டே ஏதோ வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு ப்ரோ கிறிஸ்டியன் ரூட்ல இது எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. இது எங்க போய் எங்க நிற்கும்ங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.